பலப்படுத்த நீ பலனடைந்திட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடை கட்ட கழுகுகளைப் போல் பலனடைந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். கழுகுகளைப் போல் பலனடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பலப்படும்படியாக சில காரியங்களை பேசுறாரு. தாவீது ஒரு காரியம் செஞ்சான். அந்த ஒரு காரியத்துல அவருடைய வாழ்க்கை மொத்தமும் விழுந்தே போச்சு. பாருங்க, 2 சாமுவேல் 11:2 சொல்லுது, அவன் ஒருவேளை அந்த 11ஆம் அதிகாரத்துல முதல் வசனமும் 2ஆம் வசனமும் அது இப்படி ஆரம்பிக்க, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்பட்ட நாட்கள்ல அவன் என்ன பண்ணான்னா உப்பருகையின் மேல உள்ளாத்தி கொண்டிருந்தானா. அப்பந்தான் அவன் கண்ணு தேவையில்லாத வேலையை பார்க்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஒருவேளை யுத்தத்துக்கு போக வேண்டிய நீங்கள், நிறைய காரியத்தை ஜெயிக்க வேண்டிய நீங்கள், நிறைய வேலை செய்ய வேண்டியவங்க நீங்க, நிறைய ஆண்டவருக்காக செயல்பட வேண்டிய நீங்க, கர்த்தருக்காய் பிரகாசிக்க வேண்டிய நீங்க ஏன் பலனற்று போயிருக்கீங்க தெரியுமா? ஆமா, உப்பரிகையின் மேல் நின்று கொண்டு தேவையில்லாததை ஏன் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் யுத்தத்திற்கு போகிறதுக்கு மனசு இல்லை. யாராவது நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க, யாராவது நமக்காக ஏதாவது காரியத்தை செய்வாங்க, யாராவது சபையில் அந்த காரியத்தை செய்வாங்க, யாராவது அந்த ஊழியத்தில் அந்த காரியத்தை செய்வாங்க, யாராவது செய்வாங்கன்னு சொல்லி நம்ம பலனற்று போய் விடுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்காரு. யாராவது செய்வாங்கன்னு சொல்லி நீ உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா சகோதரிய சகோதரா, உன் நிலைமை மோசமாய் போய்விடும். யாராவது செய்வாங்கன்னு சொல்லி நீ அமைதியா இருந்து கொண்டிருந்தால் உன் நிலைமை மோசமா போயிடும். நல்ல ஜெபிக்க வேண்டிய நீ, யாராவது ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு பலனற்று போனேன், எனக்கு பலன் இல்லாம போச்சு, யாராவது எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, யாராவது எனக்காக ஏதாவது காரியத்தை செய்வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே மந்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்க சாபத்துல மாட்டிக்கிறீங்க. யாராவது நடக்கும், ஏதாவது நடக்கும். நிறைய பேர்ட்ட சொல்லுவோம், எனக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஜெபம் பண்ணுவோம், ஒரு தப்பு கிடையாது. ஆனா அந்த ஜெபம் சப்போர்ட் தான். நம்ம ஒரு சின்ன ஒரு 0.1% தான். முழுமையான போராடி ஜபிக்க வேண்டிய கடமை யாருக்குன்னா உங்களுக்கு தான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் உபவாசம் இருந்து ஜபிக்க வேண்டியனா, யாராவது உபவாசம் பண்ணா அங்கே போய் லேசாக ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறோம். நம்ம தேவனிடத்தில் போராடி ஜபிக்க வேண்டியனா, யாராவது போராடி கூட்டமாக ஜெபம் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட போய் லேசாக அப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறாரு, நீ எப்பொழுது ஜபிப்பாய், நீ எப்பொழுது யுத்தம் பண்ண ஆரம்பிப்பாய், நீ எப்பொழுது கர்த்தருக்காக செயல்பட ஆரம்பிப்பாய், நீ இப்படி பலவீனனா இருக்கிறது எப்படி, நீ இப்படி சோர்ந்து போயிருப்பது எப்படி, நீ இப்படி துக்கமுகமா இருப்பது எப்படி, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு வேத வாசிக்க தெரியாது, எனக்கு ஒழுங்கா மெசேஜ் கொடுக்க தெரியாது, ஏதாவது ஒரு காரியத்தை எனக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டு சோம்பேறி கிறிஸ்தவனா இருந்து யுத்தம் செய்ய வேண்டிய காலங்களில் வீட்டு உப்பரிகையின் மேல் தூங்கி கொண்டிருக்கிற பலனற்ற சோம்பேறியே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். பலனற்ற சோம்பேறியே, உன்னை நான் நேசித்தேன் அல்லவா, உனக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சேன் அல்லவா, ஆனால் நீ பலனற்ற சோம்பேறியா இருக்கிறாயே. நீ எழும்பு. தாவீது போர் செய்யக்கூடிய நேரத்தில் போய் தூங்கிட்டு இருந்தான். அதான் ஆண்டவருக்கு ரொம்ப மனஸ்தாபம் ஆயிப்போச்சு. அதனாலதான் பாவத்தில் விழுந்துட்டான். இன்னைக்கு பிசாசோடு போர் செய்யக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு போராடக்கூடிய நேரம். ஆனால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய ஆவி என்ன செய்து கொண்டிருக்கிறது? உங்கள் ஆத்மா என்ன செய்து கொண்டிருக்கிறது? வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு பலனற்று போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. இன்னைக்கு பலனடைய
யுத்தம் பண்ண புறப்படுங்கள், கர்த்தருக்காக ஏதாவது செய்ய புறப்படுங்கள், கர்த்தருக்காக ஜெயமான மகிமையான காரியங்களை செய்ய நீங்கள் புறப்படுங்கள் என்று சொல்லி ஆவியானவர்களோட தீர்க்க தரிசனமா அவர் பேசிட்டு இருக்கார். தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு மகிமையின் வார்த்தையை பலப்படுவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.